எல்லாம் அந்த அல்லாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சமுதாய விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தில் இங்கே சமூக பணிகளில் தௌஹீத் ஜமாத் என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வரலாற்றில் தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் அல்லாஹ்வின் அருளை கொண்டு அரை நூற்றாண்டு பயணத்தை நோக்கி இந்த சமூகத்துக்கான பணிகளில் மார்க்கம் மற்றும் சமூக பணிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். இந்த சமூக பணிகளில் ஈடுபடுவதற்குண்டான நோக்கம் என்ன, அதற்கான காரணம் என்ன? இந்த தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும், அனைத்து நகரங்களிலும், கிராமங்களிலும் கிளைகளை அமைத்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகளை கொண்டு, லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டு இந்த ஜமாத்தை அங்கமளிக்காவிட்டாலும் இந்த ஜமாத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக, ஆதரவு தரக்கூடிய மக்களும் லட்சோப லட்ச மக்கள் இந்த ஜமாத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களும் இணைந்து இந்த தமிழகத்தில் பல்வேறு விதமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த பணிகளை மேற்கொள்வதற்குண்டான முதன்மையான இலக்கு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது, அந்த இலக்கு என்பது யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று நாம் இந்த பணிகளை மேற்கொள்கின்றோம் என்பதை முதலிலே நாம் இந்த உலகத்திற்கு அறிய செய்ய வேண்டும். இந்த அளவுக்கு தமிழகத்தில் பணிகளை மேற்கொள்கிறோம். எந்த பக்கம் பாதிப்பு வந்தாலும், யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சமூகத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒன்றாக தௌஹீத் ஜமாத் இருக்கு என்றால் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றவர்களாக, அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நாம், நமக்கான தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த போதனை எப்படிப்பட்ட ஒரு போதனையாக இருக்கின்றது என்பதை பார்க்கும்போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் பிற மக்களுக்கு நலம் நாட வேண்டும். இஸ்லாத்தை பற்றி, அதனுடைய அடிப்படையை பற்றி மக்கள் கேள்வி எழுப்பும் போது அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, அத்தீனு அந்நசீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், எல்லாம் அவர்கள் சுயநலத்தோடு அவர்களுடைய தேவைக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய வசதி வாய்ப்பிற்காக சுயநலத்தோடு வாழக்கூடிய இந்த மாதிரியான உலகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் பொதுநலத்தோடு வாழ்வதற்குண்டான காரணம் எங்கிருந்து, யாருடைய வழிகாட்டுதலின் போதனையில் இருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் இந்த அல்லாஹ்வின் தூதர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வழிகாட்டுதல், நீங்கள் சுயநலமாக வாழக்கூடாது, நீங்கள் உங்களுடைய நலனை மட்டும் சார்ந்து, உங்களுடைய நலனை மட்டும் அக்கறை கொண்டு வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் அது இஸ்லாமியருடைய நடைமுறை அல்ல, இஸ்லாம் வழிகாட்டியது அல்ல. இஸ்லாம் என்றாலே அது பிறர் நலம் நாடக்கூடியதுதான், பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் போதித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இஸ்லாமில் எந்த திசையில் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு பாதிப்புக்கும் முன்னணியில் இருந்து நிற்பதற்குண்டான காரணமாக அமையுது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் போதிக்கிறாங்க, ஒரு நடைபாதை இருக்கு என்றால் அந்த நடைபாதையில ஏதேனும் நடைபாதையில் நடக்கிறவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய, ஏதேனும் பாதிப்பு வரக்கூடிய ஒன்று கிடந்தால், கல்லோ முள்ளோ செடியோ கொடியோ எதுவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒன்று பாதையில் இருந்தால் கூட
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை அகற்றணும். அதை அகற்றுவதன் மூலமாக அந்த பாதையில் நடக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நடம் நாடணும். அப்படி நலம் நாடினார் என்றால் அது இஸ்லாத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்று அல்லாஹ்வின் தூதர்களுக்கு போதித்து தந்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான நன்மைகளை எதிர்பார்த்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்? இது சாதாரண மக்களுடைய பார்வையில அற்பமாக தெரியும். என்ன நடைபாதையில கல்லோ முள்ளோ செடியோ கிடந்தா இதெல்லாம் அகற்றிக்கொண்டு இருப்பதெல்லாம் ஒரு வேலையா? வேற வேலை இல்லையா? நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நமக்கான பணிகள் எவ்வளவு இருக்கு, சொந்த வேலை எப்படி இருக்கு, நம்ம குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும், நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக உழைக்கணும், நமக்கு அதற்கெல்லாம் நேரம் இல்லையே என்று வாழக்கூடியவர்களுக்கு மத்தியில எந்த ஒரு பொருள் இடையூறாக இருந்தாலும் சரி அதை அகற்றக்கூடியவர்களாக இஸ்லாமியர் கடந்து சென்றால் அதை எடுத்து ஓரம் போடுவார்கள், அதை அகற்றுவார்கள். ஏன்? பின்னாடி நடந்து வரக்கூடியவர்களுக்கு அதனால் பாதிப்பு வந்துடக்கூடாது. இதை அகற்றுவது மூலமாக நாளை மறுமையில நாளை அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் நாங்கள் நிற்போமே, அப்போது இதற்கு எங்களுக்கு இறைவன் கூலியை கொடுப்பான். அந்த கூலியை நன்மையை எதிர்பார்த்தவர்களாகத்தான் இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் எங்களுக்கு இந்த பிற நலம் நாடக்கூடிய ஒன்றை, சமூகத்துக்கு பணி செய்யக்கூடிய ஒன்றை போதித்திருக்கு என்பதை பார்க்கும் போது அல்லாஹ்வின் தூதர்கள் எங்களுடைய அந்த போதனையில சொல்றாங்க, நாளை இந்த உலகத்திற்கு பிறகு மறுமை நாளிலே மனிதர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தும் போது நன்மை தீமை அனைத்தும் விசாரிக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த விசாரணை நாள்ல இறைவன் கேட்பான். எப்படி கேட்பான்? அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன்னை நோக்கி நான் வந்து உணவு கேட்டனே, எனக்கு கொடுத்தாயா? கொடுக்க மறுத்து விட்டாயே என்று அல்லாஹ் அந்த விசாரணை நாளில் கேட்பான். ஆதமுடைய மகனே, உன்னிடத்தில் நான் உணவு கேட்டனே, நீ கொடுக்க மறுத்துட்டியான். அந்த மனிதன் ஆச்சரியமாக பார்ப்பானா, யா அல்லாஹ், நீ தேவைகளற்றவனாக இருக்கிறாயே, நீதான் அனைத்து உலகத்திற்கு அண்ட சராசரங்களையும் பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிக்கும் நீயே உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், நீ என்னிடத்தில் வந்து உணவு கேட்டாயா? நான் எப்போது மறுத்தனா என்று அந்த நாளில் அந்த மனிதன் விசாரிக்கும் போது அல்லாஹ்விடத்தில் கேள்வி எழுப்புவானா? ஆமா, நான் வந்தேன் என்றால் நான் வரல. ஏழை ஒருவன் உன்னை நாடி வந்தானா இல்லையா? அந்த ஏழைக்கு நீ கொடுக்க மறுத்துட்ட. அந்த ஏழைக்கு நீ கொடுத்திருந்தா அந்த இடத்துல நீ என்னை கண்டிருப்ப, எனக்கு கொடுத்ததாக நான் எடுத்துக்கொள்வேன். ஒரு ஏழைக்கு பசி என்று வந்து விட்டால் அந்த பசியை நீ அந்த மனிதருக்கு போக்கும் வகையில உணவளித்திருந்தா அது நான் எனக்கு கொடுத்ததாக எடுத்திருப்பேன். அந்த அடிப்பில் உனக்கு நன்மையை வழங்கியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு மனிதர் அல்லாஹ் கேட்பானா, ஆதமுடைய மகனே, நீ உலகத்தில் வாழும் போது நான் தண்ணீர் கேட்டு உன் இடத்துல வந்தேன், அப்போது நீ எனக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்துட்டாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் போது அப்போது அந்த மனிதரும் கேட்பானா, யா அல்லாஹ், நீயே இந்த உலகத்திற்கெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசி அனைத்துக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய், தேவையற்றவனாக இருக்கின்றாய், நீ என்னிடத்துல தண்ணி கேட்டு வந்தாயா? நான் அப்போது கொடுக்க மறுத்துட்டாங்கிறீங்க. இல்ல, ஒரு மனிதர் ஏழை தாகம் எடுத்துக்கொண்டு அவன் தண்ணீர் தாகத்தில் உன்னை நாடி தண்ணீர் கேட்டு வந்தானே, அப்படி வரும்போது அந்த மனிதனுக்கு நீ கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்ததாக நீ அந்த நன்மையை கண்டிருப்பாய் என்று அந்த இடத்துல விசாரணையுடைய நாள்ல ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றான், எவ்வளவு அநியாயத்துக்கு உட்படுத்துறான், எவ்வளவு அக்கிரமங்கள் செய்யறான், எப்படி மக்களுக்கு கேடு விளைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனிதனாக இருந்தால் பிற மக்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணுமே, அப்படியெல்லாம் இல்லாம சுயநலத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கும் போது விசாரணைக்கு பல வகையில் இருக்கு. அல்லாஹ் விசாரிப்பான், அனைத்தையும் விசாரிப்பான், ஒன்று விடாமல் விசாரிப்பான். அவன் செய்த நன்மை தீமை அனைத்திற்கும் அங்க விசாரணை உண்டு, கூலி உண்டு.
எது குறித்து கேள்வி கேட்கிறான் பாருங்க. அந்த விசாரணை நாள்ல கேட்கக்கூடிய கேள்வியில, நீ அந்த ஏழைக்கு உணவு கொடுத்தாயா, ஏழைக்கு தண்ணீர் கொடுத்தாயா, அதெல்லாம் கொடுத்திருந்தா எனக்கு கொடுத்ததாக நீ கண்டிருப்பாய், அதற்குண்டான பிரதிபலனை இங்க நீ பார்த்திருப்ப என்று சொல்லக்கூடிய இந்த போதனை தான் எங்களை இன்று அவ்வளவு பணிகளையும் மேற்கொள்ள செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு இப்ப வேந்து பார்க்கிறாங்க பிற மக்கள், வெள்ளம் பாதிப்பு வருது, மழை பாதிப்பு வருது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, பல பிரச்சனைகள் வருது இந்த உலகத்துல. வரும்போது ஏனைய சமுதாய மக்கள் எல்லாம் அவரோடு அவருடைய வீட்டில் உறங்கிக் கொண்டு பூட்டிக்கொண்டு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது எந்த ஒன்றையும் அஞ்சாமல் பாதிப்பு தனக்கு வந்தாலும் பரவாயில்லை, ஓடோடி வேலை செய்கிறார்கள். எப்படி இந்த பாகிகளால முடியுது? எப்படி இந்த பாகிகளால மட்டும் முடியுது? முஸ்லிம்கள் மட்டும் ஓடுறாங்களே, என்ன காரணம் என்று வியந்து பார்க்கிறாங்களே, உலகம் வியந்து பார்க்குது, ஆச்சரியத்தோடு பார்க்கின்றது. இந்த ஆச்சரியத்திற்கெல்லாம் ஆணி வேறாக வித்தாக அமைவது எங்களுடைய இறைவனுடைய போதனை தான். அந்த போதனையினால் தான் எங்களால நாளை மறுமையில விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்ற அந்த அச்சம், அந்த போதனை எங்களை இந்த அளவுக்கு களத்தில் இறங்கி பணி செய்ய வைக்கின்றது என்பதை நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு. அதே நேரத்தில் இன்னைக்கு மனித நேயத்தை பத்தி பேசுவாங்க, மேடை பேச்சுக்கல்ல மனித நேயத்தை பத்தி பேசுவாங்க. எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா, மரணிக்கத்தானே பிறந்தோம், பிற நலம் நாடுவது மனிதனுடைய இயல்பாக இருக்கு, அதுவரை மனிதனாக வாழ்வோம். ஸ்லோகெல்லாம் பார்த்தா அற்புதமாக இருக்கும். அவருடைய அந்த பேச்சு, மேடை பேச்செல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்செல்லாம் காண முடியுமா? எப்படி மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு சரளமா வருது பாருங்க. மரணிக்கத்தானே பிறந்த மனிதர், அதுவரை நாம் மனிதனாக வாழ்வோமே என்றெல்லாம் பேசுவாங்க. பேசி அதற்காக கைத்தட்டல்கள் எல்லாம் பெறுவாங்க. அந்த கைதட்டலுக்காக அந்த கோர்வையாக ஸ்லோகமாக பேசக்கூடிய மேடை பேச்சாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு மனித நேயம். அதே நேரத்தில் அந்த மனித நேயத்தை எப்படி எங்களுக்கு போதித்திருக்கிறது, மார்க்கம் போதித்திருக்கிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்க, மக்களுக்கு போதனை செய்யும் போது சொல்றாங்க, முன் சென்ற சமுதாயம், உங்களுக்கு முன்னாடி சென்ற வாழ்ந்த சமுதாயம் இருக்கே, அந்த சமுதாய மக்கள்ல ஒருவர், ஒரு நாய் தாகத்தோடு என்ன செய்து கொண்டிருந்தது, தாகத்தோடு நாக்கை தொங்க விட்டு தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த மனிதர் அந்த நாய்க்கு அவர் தண்ணீர் புகட்டினார். அந்த நாய்க்கு அந்த மனிதர் தண்ணீர் புகட்டினார். அதனால் இறைவன் அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுறதுனால அந்த நோக்கத்தை பார்த்து அல்லாஹ் அவருக்கு மறுமையில சொர்க்கத்தை பரிசாக வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நம்ம பார்ப்போம், நாய்க்கு தண்ணீர் புகட்டுவது பெரிய விஷயமா, பெரிய மேட்டரை நம்ம என்ன பண்ணுவோம், நாயை பார்த்தாலே ஒரு அருவருத்துக்கு தக்கதான் பார்ப்போம். இன்னைக்கு தமிழகத்துல நாய் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. பார்த்தாலே விரட்டி அடிக்கக்கூடிய பிள்ளைகளை கடித்துருது, வயதானவர்கள் போனா கடித்துருது, பெரிய தொல்லையாக வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக இருந்து அது பல பாதிப்புகளை உருவாக்குது. அதனால பார்த்தா அடித்து விரட்டக்கூடிய ஜீவன் தான் நாய். இன்னைக்கு தமிழகத்தில் அந்த நிலையில இருக்கு. மற்ற மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை பார்த்தால் வெறுத்து ஒதுக்கக்கூடியதாக இருக்கு. அதனுடைய அந்த நீர் மனிதர்கள்ட்ட பட்டா அதுல இருந்து நோய் பரவக்கூடிய ஒன்றாக இருக்கு. இப்படி அந்த நாயை பற்றி பார்த்தா பல விஷயங்கள் ஒதுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுக்கு கூட அது தாகம் எடுத்து தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நாய்க்கு, அந்த விலங்குக்கு நீ தண்ணீர் புகட்டினா அதற்கு உன்னுடைய அந்த எண்ணத்தை பார்த்து, அந்த செயலை பார்த்து அந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்கினான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு மனித நேயத்தை இந்த மார்க்கம் எங்களுக்கு போதித்திருக்கிறது பார்த்தீர்களா? இதுதான் இந்த மனித நேயத்தை போதித்ததுதான் எங்களை எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு என்றால், சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து அநியாயத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டும், சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும்,
சமுதாயத்தில் மங்கி கிடக்கக்கூடிய மூட நம்பிக்கையில போக்க வேண்டும், இந்த மக்களுக்காக பாடுபட வேண்டும். அதன் மூலம் இந்த உலகத்திற்கு பிறகு வாழக்கூடிய அந்த நாள்ல நான் இறைவனிடத்தில் மிகப்பெரிய நன்மையையும் சொர்க்கத்தையும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுறோம். அதனாலதான் தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் உண்டு என்றால், வரதட்சணை என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயமாக, பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதியாக இருந்தது. வரதட்சணை கொடுமை தாண்டவமிட்டு தலைவிரித்து ஆடக்கூடிய ஒன்றாக இருந்தது. அதன் பிறகு இந்த தௌஹீத் ஜமாத்துடைய இந்த செயல்பாடு என்பது தமிழகத்தில் இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்கு எந்த அளவுக்கு அறுபாடுபட்டோம். இந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அமர்ந்து கொண்டு செயல்படுறார்கள் என்றால், இவர்கள் எல்லோரையும் வென்றெடுத்தது எது? இந்த தௌஹீத் பிரச்சாரம் தான். வரதட்சணை வாங்குவது மார்க்கத்துக்கு முரணானது. மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடியது எது? மகர் கொடுத்து திருமணம் முடிப்பதுதான். அதுதான் மார்க்கத்தில் உண்டு, மார்க்கத்தில் வழிகாட்டியது என்பதை இந்த மக்களுக்கு எடுத்துரைத்தோம். வரதட்சணை வாங்குவது மிகப்பெரிய அநியாயம். ஒரு ஆண் மகனாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு உங்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு நீ கொடுக்கணுமா அது வாங்கணுமா என்று கடுமையாக அனைத்து பகுதிகளிலும் அனைத்து கிராமங்களிலும் எல்லா பகுதிக்கும் சென்று இந்த பிரச்சாரத்தை நம்ம ஓங்கி ஒழித்தோம். இன்று சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இன்னைக்கு வரதட்சணை என்பது கிட்டத்தட்ட ஒரு 90% குறைந்து விட்டது. மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும். எதனால? இந்த சமூகம் பாதிக்கப்படுது. இந்த வரதட்சணை என்ற இந்த கொடிய நோயால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதை கொடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டு, அது கொடுக்க முடியாமல் குடும்பம் கஷ்டப்பட்டு முதிர் கண்ணீராக வாழ்ந்து பல நேரங்கள் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக அமைது. இதையெல்லாம் பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. இதற்காக நாம் களமிறங்கி வேலை செய்யணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், மார்க்கத்தை போதிக்கணும் என்பதற்காக களமிறங்கி வேலை செஞ்சோம். அதே நேரத்தில் மூட நம்பிக்கையில மூழ்கிக்கின்ற மக்களாக இருந்தாங்க முஸ்லிம்கள் என்றால் எந்த அளவுக்கு மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இன்று இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இல்லாமல் ஜோசியத்தை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மக்கள். ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களாக அடுத்தவர்கள் போய் கையை காட்டி அவன் ரேகையை பார்த்து அவன் உங்களுடைய நல்ல காலம் இருக்கின்றது, இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல காலம், இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல காலம் நடக்கும், இப்போது குழந்தை பிறக்கும், இப்போது செல்வம் கொலிக்கும், இப்போது நீங்கள் திருமணம் முடிப்பீங்க என்றெல்லாம் ஜோசியம் பார்க்கக்கூடிய மக்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இதற்கு முஸ்லிம்களாக இருந்து கொண்டு மூட பழக்கங்கள்ல மூழ்கி கிடக்கிறாங்களே என்று அதற்கு எதிராக பிரச்சாரங்கள், அதை எதிர்க்கக்கூடிய வகையில பிரச்சாரங்கள். ஜோசியக்காரனா யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கோடியை தரும், எங்களுக்கு நீ எங்களுடைய நல்ல நாட்களை பார்த்து சொல், நாங்க ஒரு அட்டை பெட்டியில் ஒரு பொருளை வைக்கிறோம், ஒரு குழியை தோண்டி ஒரு பொருளை வைக்கிறோம், அந்த குழியிலையும் அந்த பெட்டியிலையும் அந்த உள்ள இருக்கக்கூடிய பொருள் என்ன என்று கண்டுபிடித்தால் உனக்கு ஒரு கோடி பரிசு தரும். வா ஜோசியக்காரனா வா, சவால் விட்டோம். இது சமூகத்துக்கு தெளிவுபடுத்துறதுக்காக. அதெல்லாம் மூட பழக்கம். அவன் பேசுவதெல்லாம் பேச்சு மயக்க, பேசக்கூடியதெல்லாம் சூனியக்காரனை போன்று பேசுவான். அவன் பேச்செல்லாம் வாய்ஜாலம் எல்லாம் மக்கள் மயங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதை நம்பி ஏறாதீங்க மக்கள், இது பொய், இது மூட நம்பிக்கை என்பதற்காக தமிழகம் முழுவதும் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். யார் எங்களை சந்திப்பதாக சந்திக்கலாம் வாங்க. அந்த சந்திப்பு இன்றும் இருக்கிறது. அது எந்த ஜோசியக்காரனாக இருந்தாலும் வரலாம். இன்னைக்கு மக்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே ஜோசியத்தின் மூலமாக, அது யாராக இருந்தாலும் வரலாம். இன்று அறைகூவல் விடுகிறோம். இப்படித்தான் அந்த பிரச்சாரத்தை முன்னோக்கணும். அதே மாதிரி சூனியத்தை நம்பிக்கொண்டிருந்தாங்க. எந்த ஒரு புற சாதனமும் இல்லாமல் அவர்கள் எங்கேயோ இருப்பார்கள், இவர்கள் எங்கேயோ இருப்பார்கள், அவர்களை கை விளங்காம செய்திருவோம், கால் விளங்காம செய்திருவோம், அவர்களை மரணிக்க செய்திருவோம், அவர்களை நடைக்கெல்லாம் முடக்கிடுவோம், அனைத்து நடவடிக்கையும் முடக்கி விடுவோம் என்றெல்லாம் கூப்பாடு போட்டு சூனியத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்.
இது மிகப்பெரிய ஒரு பாவச் செயல். மூட நம்பிக்கையை தாண்டி அல்லாஹ்வின் தூதர்களை எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், இது இணையக்கு பெரும் பாவங்கள்ல உள்ள ஒன்றாக சூனியம் இருக்கு. இந்த பாவச் செயலை செய்து கொண்டு இவர்களை நம்புவதன் மூலமாக உங்களுடைய நன்மையை இழந்துடாதீங்க. சூனியக்காரன் என்பது பொய். அவர்களுக்கும் சவால் விட்டோம். சூனியக்காரர்களா, நீ மக்களுக்கு என்ன பொய்களையும் புரட்டுக்களையும் சொல்றியோ, வா எங்களுக்கு எங்களுடைய கையை முடக்கு, காலை முடக்கு, எங்களுடைய நடவடிக்கையை முடக்கு, இதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதற்கு உனக்கு 1 கோடி பரிசை தரும், யார் வேணாலும் வா. வந்தார் அகோரி மணிகண்டன் என்ற ஒரு நபர் வந்தார், சவாலை ஏற்றுக்கொண்டு வந்தார். நாங்கள் உங்களை கையிழக்க செய்வோம், காலை இழக்க செய்வோம், மரணிக்க செய்திருவோம் என்றெல்லாம் கூப்பாடு ஓட்டு வந்தான். சவாலை ஏற்று அவன் சொன்ன அந்த மண்டலங்கள் வாய்ப்பை கொடுத்தோம். 3 மண்டலம் வேணும், 30 மண்டலம் கூட எடுத்துக்கோ, எங்களை நீ சொன்ன மாதிரி முடக்கிப்பார். சமூகத்தில் சூனியத்தை ஒழிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு தாவாவை கொண்டு சென்றோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு சூனியத்தை நம்பாத சமுதாயமாக உருவாக்கி இருக்கிறோம். மக்கள்கிட்ட புறையோடி கிடந்த பழக்கங்களாக இருந்தது. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் இருந்து இதை மார்க்கத்தின் மூலமாக விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்பதற்காக தௌஹீத் ஜமாத் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு தேவையான பல்வேறு சமுதாய பணிகளில் ஈடுபட்டோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக உலகமே முடங்கக்கூடிய அளவிற்கு கொரோனா என்ற அந்த கொடிய நோய் உலகத்தையே முடக்கி போட்டது. அப்படி உலகத்தை முடக்கி போட்டாலும் இந்த தௌஹீத்வாதிகளை இந்த கொரோனாவால் முடக்க முடியல. அந்த காலகட்டத்திலும் செயல்பட்டோம். எல்லாம் பயந்து ஒடுங்கி போய் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராம, மரணித்த தன்னுடைய தந்தையை தாயை கூட பார்க்காமல் விரண்டு ஓடினாங்க. மரணித்த அந்த பிரேதத்தை விட்டு விட்டு விரண்டு ஓடினாங்க. தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி ஓடக்கூடாது, பிரேதத்துக்கு உண்டான ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும், தூக்கி எறிந்து குப்பையில் போடுவதை போட்டு போனாங்க. இறந்து விட்டால் உடனே தௌஹீத் ஜமாத்துக்கு போன் வரும், இங்க ஒரு பிரேதம் இருக்கு, நீங்கள் அடக்கித்தாங்க, அந்த பிரேதத்தை நீங்கள் பெற்று அதை அடக்கித்தாங்க என்று. யார் நீங்க? யாரு? நான் உங்களுடைய மகன் பேசுறேன், நான் உங்களுடைய மகள் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னா அவங்க எங்க தாயார் வீட்டில் இருக்காங்க, நான் வெளியில இருக்கேன், நீங்க தான் போய் எடுத்து அடக்கணும். தாயை பார்க்க வராத நிலை, பெற்ற பிள்ளையை பார்க்க வராத நிலை, உறவினர்களை பார்க்காத நிலை, இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதற்குண்டான பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொண்டு அந்த பிரேதத்தை எடுத்து இந்த சமூகத்தில் பணியை செய்தோம். இந்த சமூகத்தில் பாடுபட்டோம். எல்லாம் முடங்கி போய் அங்க ஒடுங்கி போய் இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான காலகட்டத்திலையும் செயல்பட வைத்தது எது? எங்களுக்கு எங்கள் இறை தூதர் போதித்த போட்ட அந்த விதை கொரோனாவாக இருந்தாலும் செயல்படுவோம், அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் செயல்படுவோம் என்ற அந்த செயல்பாடுகளை காட்டின மக்கள்கிட்ட வியந்து பார்த்தாங்க. என்ன உண்மையிலே மனிதர்கள் தானா? உலகமே பயந்து போய் ஒடுங்கி போய் கிடக்கு. அவனே பெற்ற தாயை விட்டுட்டு ஓடுறான், பெற்ற தந்தையை விட்டுட்டு ஓடுறான். இவர்கள் அதையெல்லாம் கண்டுகாம, அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் போய் அதை அடக்கம் செய்யக்கூடியதெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தெரு ஓரங்கள்ல கொரோனா காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் உணவுக்கு வழி இல்லாம, உண்ணுவதற்கு தண்ணீர், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாம தவித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் அந்த செயல்பாட்டையும் கொண்டு போய் சேரும். நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஏதோ வகையில சேமித்து வைத்ததை கொண்டு சாப்பிடலாம், அதை வைத்து நம்முடைய பசியை போக்கிடலாம். தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அவர்கள் பசியினால் பட்டினால் வாடிக்கொண்டு சுருண்டு மரணிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் செல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு நம்முடைய உதவி செய்யணும். போய் தண்ணீரை கொடுத்தோம், உணவை கொடுத்தோம், அவர்களுக்கு அந்த உதவியை செய்தோம். இதையெல்லாம் செய்ய வைத்தது எது? எங்களுடைய இறைவன் எங்களுக்கு நாளை மறுமையில விசாரிப்பான். நீ வாழும்போது கொரோனா என்ற காலகட்டம் வந்ததே, அந்த சோதனையை உங்களுக்கு கொடுத்ததே, அந்த சோதனையின் மூலமாக பல பேர் உன் கண் முன்னாடி பாதிக்கப்பட்டார்களே,
அந்த பாதிக்கப்படும் போது நீ உதவி செய்யாம இருந்துட்டு, அப்படி உதவி செய்திருந்தா எனக்கு உதவி செய்வதை போன்று நான் எண்ணிக்கொண்டு உனக்கு இந்த இடத்துல அதற்கான பிரதிபலனை கொடுக்க நேரிடுமே என்ற அந்த பிரதிபலனுக்காகவும் அந்த விசாரணையிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்பாடு. இன்னைக்கு தமிழகத்தில் இரத்த தானத்தில் தௌஹீத் ஜமாஅத் நம்பர் 1 இருக்கு. ஏன் இன்னைக்கு இரத்த தானத்தை இந்த சமூகம் எப்படி அறிந்து வைத்திருந்தது என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் இரத்த தானம் செய்வது ஹராம் என்று சொல்லி வச்சிருந்தாங்க. இரத்த தானம் செய்வது மார்க்கம் தடை செய்திருக்கு என்றெல்லாம் சொல்லி வைத்து, யாரேனும் பாதிக்கப்பட்டா பிரசவ நேரத்தில் அந்த பிரசவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் இரத்தப்போக்கு ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும், அப்போது கூட ரத்தம் கொடுப்பது தடை செய்யப்பட்டிருக்கும் சொல்லி மார்க்கத்தின் பெயரால் தடை செய்து வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் போக்கும் வகையில் எங்களுடைய இறைவன் போதித்த போதனை தடை செய்யல, இரத்த தானம் செய்வதை தடை செய்யல, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை தடை செய்யல. அறியாமையில் அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ஒரு மனிதரை வாழ வைக்கின்றாரோ அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துறை மனிதர்களையும் வாழ வைத்ததற்கு சமம். எங்களுடைய இறைவன் எங்களுடைய திருமறை குர்ஆனிலே போதிக்கிறான். அதனால ஓடுறோம். விபத்து ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அங்கே தேவைப்படக்கூடிய ரத்தம் உலகத்தில் என்னென்னவோ கண்டுபிடிச்சான். இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் கண்டுபிடிக்காதது எது என்பது சொற்பமானதுதான். அந்த அளவுக்கு அறிவியல் உலகம் வளர்ந்து விட்டது. ஆனால் ஒரு மனிதன் பாதிக்கப்பட்ட இரத்தப்போக்கு ஏற்பட்டால், ரத்தம் அந்த மனிதனுக்கு தேவைப்பட்டால், ரத்தம் இருந்தால்தான் உயிர் பிழைப்பான் என்ற சூழல் இருந்தால் அதற்கு மாற்றை இன்னை அவனும் கண்டுபிடிக்கிறான். யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் அந்த ரத்தத்தை தானம் செய்தாத்தான் அவர்களை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றினால் கொடுப்பது என்னமோ ஒரு யூனிட் ரத்தம் தான். இழப்பது பெரிய உடல்ல இருக்கக்கூடியதெல்லாம் கொடுக்க போறதில்ல, ஒரு யூனிட்டை கொடுப்போம். அதன் மூலம் அந்த மனிதர் உயிர் பிழைத்து அல்லாஹ்வுக்கு ஹயாத்தை கொடுத்தா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதரையும் காப்பாற்றிய நன்மை கிடைக்கும் என்று போதித்தோம். இன்னைக்கு தமிழகத்தில் இஸ்லாமிய எந்த மருத்துவமனையை பார்த்தாலும் சரி, தினம்தோறும் ஆயிரக்கணக்கான போன்கள், ரத்த தானம் தேவைப்படுது பாய் கொடுங்க, எங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது பாய் கொடுங்க, என்னுடைய பெண் வந்து பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டிருக்காள், அவளுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது, என்னுடைய மகன் விபத்துக்குள்ளாக்கப்பட்டான், அவனுக்கு ரத்தம் தேவைப்படுது. இப்படி பல ஆயிரக்கணக்கான மெசேஜ்கள் வருது. இன்றும் அந்த இரத்த தானத்தை கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோமே. காரணம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இறைவன் எங்களுக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக சொன்ன செய்தி. அதனால் இன்று இந்த இரத்த தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தா சமீபத்தில் மிக்ஜாம் புயல் என்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்தோம். இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கண்டது. அப்படி காணும் போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் போது மழையெல்லாம் பெய்யும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக வானிலை அறிக்கை மூலமாக முழுமையான தெளிவான தகவல் இல்லாவிட்டாலும் அந்த தகவல் சொல்லப்பட்டது. புயல் தாக்க இருக்கின்றது, பெரிய மழை பெய்ய இருக்கின்றது என்றெல்லாம் செய்தி வருகின்றது. இந்த செய்தியெல்லாம் மற்ற ஏனைய சமூக மக்கள் எல்லாம் செய்தியாக பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அதே இடத்துல ஒரு அரசாங்கம் எப்படி திட்டமிட்டு இந்த பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் என்று பேரிடர் குழுவை அமைத்துக் கொண்டு அவர்கள் ஆலோசனை செய்து, எங்கே தாழ்வான பகுதி தண்ணீர் வருமோ, எங்கே அதிகமாக காற்று வீசப்படுவது பாதிப்பு வருமோ அந்த பகுதிக்கெல்லாம் இந்த பேரிடர் குழுவை அனுப்ப வேண்டும் என்று அரசாங்கம் திட்டமிடக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்பாட்டை எப்போது வானிலை அறிக்கை கொடுத்ததோ அன்றைய தினமே தௌஹீத் ஜமாஅத்துடைய நிர்வாகிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே இருந்து வர முடியலையா, ஜூம் மீட்டிங் மூலமாக உங்க பகுதியில் பாதிப்பு இருக்கா, இந்த பகுதி பாதிப்பு, உங்க பகுதியில் எங்க தாழ்வான பகுதி இருக்கு, உங்க பகுதியில் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதி ஏதேனும் இருக்கா, அதற்கு முன்பாக ஏற்பட்ட பெரு வெள்ளங்கள்ல எந்த பகுதியெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பகுதிக்கு 50 நபர்கள் போங்க, இந்த பகுதிக்கு 100 நபர்கள் போங்க,
தொண்டர் படையினரை திட்டமிட்டு ஒரு அரசாங்கம் எப்படி பாதிப்பு வருவதற்கு முன்பாக பேரிடர் குழுவை வைத்துக் கொண்டு ஆலோசனை செய்து செயல்படுவார்களோ அதுபோல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திட்டமிட்டு செயல்பட்டது. தென் மாவட்டங்களில் பாதிப்பு, நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த பாதிப்புல பெரிய அளவுக்கு தமிழகத்தில் முன்பு இல்லாத பாதிப்பு. தென் மாவட்டங்கள் சென்னையாவது அப்பப்போ ஏதாவது புயல் வெள்ளம் என்ற அந்த பாதிப்பை அவ்வப்போது சில வருட இடைவெளிக்கு பிறகு முன்பாக என்ன ஆகும்னா சந்தித்துக் கொண்டே இருக்கும். இது பழகி போனது சென்னைக்கு. ஆனால் தென் மாவட்டங்கள் அப்படி இல்லை. தென் மாவட்டங்கள் இது மாதிரியான பாதிப்பை 60 வயசு 70 வயசு உள்ள நபர்களோட சொல்றாங்க. நான் சின்ன வயசுல இருந்து இந்த நெல்லையில இருக்கேங்க, தூத்துக்குடியில இருக்கேங்க, இந்த மாதிரி பாதிப்பை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை என்று அந்த மாதிரி பெரியோர்கள் சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அந்த மாதிரியான பாதிப்பு நேரத்தில் ரோடு எல்லாம் தரைமட்டமாக்கி பாலங்கள்லாம் உடைந்து சிதலமடைஞ்சு ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு செல்ல முடியாத நிலை. அந்த ஊர்ல இருந்து உணவை நெல்லையிலிருந்து கொண்டு போகணுமா, அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து உணவு பொட்டலங்களை போய் பாதித்த மக்களுக்கு கொடுக்கணுமா, வாகனம் செல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. பாலம் இடிஞ்சு தரைமட்டம் ஆயிடுச்சு, ரோடு அப்படி சிதலம் அடைஞ்சிருச்சு, போக முடியாத சூழல். அரசே என்ன செய்தது என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. பாலம் உடைஞ்சிருச்சு, நாங்க என்ன பண்ண முடியும்? ரோடு பேர்ந்து விட்டது, நாங்க என்ன பண்ண முடியும்? மழையெல்லாம் குறையட்டும், தண்ணீர் எல்லாம் வற்றட்டும், அதன் பிறகு நாங்க துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதிகாரிகள் தொடர்பு கொண்டு கேட்டான். கேட்கும்போது அங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க, சுத்தி தண்ணி இருக்கு, குடிக்க முடியாது, குடிப்பதற்கு தண்ணி இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு உதவி செய்யணுமே என்று அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டால், இந்த நேரத்தில் நாங்க என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தண்ணியெல்லாம் வட்டட்டும், அதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம். ஆட்சியாளர்களுடைய அதிகாரிகளுடைய தகவலாக வருது. நீங்க துரிதமாக நடவடிக்கைலாம் இருக்கட்டும், அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறது பல உயிர்கள், பசியோடு வாடிக்கொண்டிருக்கு பச்சிளம் குழந்தைகள். அவர்களுக்கு உண்ண உணவை கொண்டு போகணும், பாலை கொண்டு போகணும், பிஸ்கட்டை கொண்டு போகணும், அவருடைய பசியை போக்கணும். அரசெல்லாம் செயல்படாத நேரத்தில் கூட தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்கள் பாலம் உடைந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு கீழே மாநில தலைவருடைய தலைமையில் தொண்டர் படையினர் இறங்கி அந்த ஓரத்தில் தாண்டி தண்ணீர் போகுதா, எந்த அளவுக்கு பாதுகாப்பா சென்று மூட்டைகளை கொண்டு கடத்தி அந்த மக்களுக்கு உணவை கொடுக்கணுமோ உணவை கொடுத்தோம். ஏன் அரசே வேடிக்கை பார்க்கும் போது, முடியாது என்று கைவிரிக்கும் போது இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன? அது தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்கள் அந்த பாலத்துக்கு கீழே இறங்கி ஒவ்வொரு மூட்டைகளாக சுமந்து கொண்டு அந்த பகுதியில் கொண்டு போய் கடத்தி போய் மக்களுக்கு உதவுகிறார்கள் என்றால் எங்கே போட்ட விதை, யாருடைய போதனை, எதனால் இந்த மனப்பான்மை ஏன் செய்யணும்? உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குது, அரசு கண்மூடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் உலகம் வேடிக்கை பார்த்தாலும் சரி, அரசு கண்மூடி கொண்டிருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அந்த மக்களுக்கு எங்களுடைய உதவியை கொண்டு போய் சேர்ப்போம். இந்த அளவுக்கு வந்து சேர்த்தாங்கன்னா தௌஹீத் ஜமாத் சார்பாக உணவு கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செய்யணும் என்று அறிவிப்பு செய்கிறோம். அறிவிப்பு செய்தா ஒரு பெண்மணி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் போட்டு, பாய் இந்த நிவாரண பணிக்காக நான் உதவி செய்யணும், ஜிபேல அனுப்பலாமா, இது ஜிபே நம்பரா கேட்குறாங்க. ஆமாம்மா இதுதான் ஜிபே நம்பரு, இதில் அனுப்புங்க, ஜமாத்துடைய நம்பர் தான், அனுப்பிட்டு நீங்கள் தகவல் சொன்னால் அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய தொகையை எதற்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வகைக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் என்று சொல்கிறோம். ஏதோ அனுப்பக்கூடியவங்க எவ்வளோ அனுப்புகிறாங்கன்னு தெரியல,
அனுப்பிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு உரிய வகையில் பில்லை போட்டு நம்ம கொடுத்து அந்த நிவாரண தொகையில் அதை சேர்த்துருவோம் என்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி அனுப்பிய தொகை எவ்வளவு தெரியுமா? 20 ரூபாய். வெறும் 20 ரூபாய். வெறும் 20 ரூபாய் அனுப்புனாங்க. அனுப்பிட்டு தகவலை சொன்னாங்க. உரிய முறையில் ரசீதை போட்டு அந்த தொகையை அந்த நிவாரணத்துடைய தொகையில் கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். அனுப்பியது சொற்பமான தொகைதான், 20 ரூபாய் தான். அந்த எண்ணம் எங்கிருந்து வந்தது? பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்காங்களே, நான் பெரிய செல்வந்தனாக இல்லை, கோடிகளுக்கு அதிபதியாக இல்லை, லட்சாதிபதியாக இல்லை, ஆனாலும் என்னுடைய தொகையாக அந்த 20 ரூபாயாவது கொடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு கொடுத்திருக்கேன். அந்த எண்ணம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம்? அல்லாஹ் அந்த முன் சென்றவருக்கு அல்லாஹ்வின் சொன்னாங்களே, நாய்க்கு தண்ணீர் புகட்டுவதனால் சொர்க்கம் கிடைத்தது என்று. அது மாதிரி இந்த களத்தில் அது 20ஆக இருந்தாலும் சரி, 20,000 20 கோடியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிலாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி என்னால் இயன்றதை கொடுப்பேன், பங்களிப்பை செலுத்துவேன் கொண்டு வந்து சேர்த்தாங்களே. இதுதான் இஸ்லாம். இதுதான் பிறர் நலத்தை நாட வேண்டும் என்று அந்த போட்ட வித்து. அப்படிப்பட்ட ஒன்றாக இன்னைக்கு பல பேரிடர்களை சந்திக்கும் போது மக்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குறாங்க. களத்தில் நின்று தனக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் குடும்பத்தை விட்டு வந்து வேலைகளை விட்டு வந்து களத்தில் நிற்கிறாங்களே. சென்னை புயல்ல நின்றாங்க, வருதா புயல்ல நின்றாங்க, ஓகி புயல்ல நின்றாங்க, புரோவி புயல்ல நின்றாங்க. இப்படி நிற்கும் போது கேரளாவில் ஒரு பாதிப்பு ஏற்படுது. அந்த பாதிப்புக்கும் ஓடோடி போகணும். அண்டை வீட்டில் என்ன நடக்குது என்பது தெரியாம இன்னைக்கு சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. சமூகங்கள் அண்டை வீட்டால் அவன் ஒரு உண்ணுவதற்கு உணவோடு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றானா, யார் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று கூட தெரியாது. அண்டை வீட்டாரை பற்றி அறியாமல் இருக்கும் போது அண்டை மாநிலத்தில் பாதிப்பு வந்தாலும் சரி அதற்கும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், உடனே களத்தில் இறங்குவோம் சொல்லி கேரளாவில் நடந்த அரசு கூட யோசிக்கல. நம்ம இன்னைக்கு யோசித்து கேரளா வெள்ள நிவாரணத்தை பணிகளை செய்தவே, பல கோடிகளை கொண்டு போய் நிவாரண பொருளாக கொடுத்தமே, அப்படி தமிழக அரசு கூட அண்டை மாநிலம் பாதிக்கப்படுது ஏதாவது உதவியை கொடுப்போம் ஆரம்பத்தில் இப்படி திட்டமிடல, உடனடியாக களமிறங்கி ஓடணும். ஓடி அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவியை ஓடோடி சென்றோம். இது எல்லாம் இந்த மார்க்கம் எங்களுக்கு போதித்தது, இந்த மார்க்கம் எங்களுக்கு ஊட்டியது. இப்படி ஊட்டி வளர்த்த இந்த ஜமாத்து தான், இந்த மார்க்கம் தான் எங்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போனது. அதே நேரத்தில் எப்படிப்பட்ட மக்களாக தமிழக முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா, ஒரு காலகட்டம் இன்று இவ்வளவு பணிகளை செய்கிறோம், இவ்வளவு மக்கள் கொடுக்கிறாங்க, கொண்டு போய் சேர்த்துடுறோம், எதையும் பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்குறோம். ஆனா ஒரு காலகட்டம் இஸ்லாமியர் இருக்கின்ற ஒன்று எப்படிப்பட்டது? அரசால் ஒதுக்கப்பட்டு அரசால் நசுக்கப்பட்டு ஒரு காவல்துறையிட்ட பேச முடியாத நிலை. காவல்துறையிட்ட தைரியமாக போய் பேச முடியாது, அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தது, நசுக்கப்பட்ட சமுதாயமாக இருந்தது. அங்கே நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுது. பாபர் பள்ளியை இடிக்கிறானே, அதற்காக போராட டிசம்பர் 6 வந்தா போதும். எப்படிப்பட்ட சூழல் தமிழகத்தில் இருந்ததுன்னா, 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி எந்த கேள்வி கேட்பாடு இருக்காது, நடு இரவுல அராஜகம் காவல்துறையால் நடந்தது. பிரிவென்ட் அரசு சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லி டிசம்பர் 6க்கு முன்பாக 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்பாக அந்த டிசம்பர் 6 நாளே என்னன்னு தெரியாது, அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் கைது. இஸ்லாமிய வீடா உள்ள போய் ஆண்களை கூட்டுவா, அங்க பெண்கள் இருந்தாலும் சரி கதவை ஒட்டச்சிட்டு போய் ஆண்கள் இருக்காருங்களா அள்ளிட்டு போ, தூக்கிட்டு போ, ஜெயில போடு, 15 நாள் ரிமாண்ட் பண்ணு.
இதை கூட எதிர்த்து கேட்க முடியாத ஒரு சூழல் தமிழகத்தில் ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் மாற்றி அமைத்தது எதனால்? இந்த தௌஹீத் ஜமாத் இஸ்லாமியர்கள் இந்த போராட்ட குணத்தை மக்களுக்கு நலன் நாட வேண்டும் என்ற அந்த போதனையின் மூலமாக பெற்று இன்னைக்கு எந்த பகுதியில மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனாக இருந்தாலும் சரி, வட மாநிலங்களில் மாட்டுக்கறிக்காக ஒருவன் அடித்து கொலை செய்தாலும் சரி, எதற்காக எங்கே பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த அநியாயத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் களங்காடுவார்கள் என்று உருவாக்கியது, அந்த போராட்ட குணத்தை ஊட்டியது. எதனால்? இந்த மக்களுக்கு பாடுபடணும், அறுபாடுபடணும், மக்களுக்கு உதவ வேண்டும், மக்களுடைய பாதிப்பில் பங்கு பெறணும். அப்படி பங்கு பெற்றால் அது அநியாயக்கார அரசனுக்கு எதிராக குரல் கொடுப்பது ஜிஹாத். ஒரு மனிதன் உயிரை விடுவதற்குண்டான நன்மை அது யார் பாதிக்கப்படுறா, எங்க பாதிக்கப்படுறா, எவன் பாதிக்கப்படுறா பார்க்காத, யார் பாதிக்கப்பட்டாலும் அநியாயத்துக்காக குரல் கொடு உருவாக்கும். சமுதாயத்தை, இந்த மக்களை ஒடுக்கி வைக்கப்பட்ட சமுதாயத்தை பிறர் நலம் நாடுவது இஸ்லாம். கேள்வியே, இது ஜனநாயக நாடு, உனக்கு உரிமை உண்டு. அது யாராக இருந்தாலும் சரி, அது முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர் பதவியில் இருந்தாலும் சரி, நியாயத்துக்காக யாரா இருந்தாலும் நேரடியாக கேள்வியை கேள் என்று ஊட்டியதனால் இந்த பொதுக்கூட்டமே நாங்கள் திட்டமிட்டதை எல்லாம் தாண்டி பொதுக்கூட்டம் எல்லாம் மாநாடு என்று அல்லாஹ் நிரூபித்து காட்டியிருக்கிறான். பெண்கள் சாரசாரியாக உட்கார்ந்திருக்காங்களே, எதனால? இந்த இஸ்லாம் எங்களுக்கு போதித்த அந்த போதனை, வளர்த்த வளர்ப்பு எந்த சமுதாயத்திற்கு பாதிப்பா, அந்த சமுதாயத்தை விழிப்புணர்வு செய்யணுமா, நாங்கள் வரோம். களத்துல பச்சிலம் குழந்தைகளோட நிற்குது. அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த இஸ்லாம் நமக்கு போதித்திருக்கின்றது. இதைத்தான் தீவிரவாத மார்க்கம் என்று முத்திரை குற்றுறாங்க. இஸ்லாமா தீவிரவாதம் பார்க்கிறோம், இஸ்லாமியர்களா தீவிரவாதிகள் என்றெல்லாம் இன்னைக்கு அப்பட்டமாக பொய்களையும் புரட்டுக்களையும் சொல்லி உருவாக்கி வைத்திருந்தார்கள். நாம் இப்போ பட்டியலிட்ட அனைத்து பணிகளையும் செய்வதன் மூலமாக அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் இருந்த விசக்கருத்தை போக்கி இஸ்லாமியர்களா அவர்கள் பாய்மார்கள் இல்லை, அவர்கள் தாய்மார்கள். பாதிப்பு வந்தா பள்ளிவாசலை திறக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வாங்க என்று அடைக்கலம் கொடுக்கிறாங்க. இவர்களான பாவிகளா தீவிரவாதி என்று இவர்களுடைய பள்ளியை இடித்து விடாதே, நாளைக்கு இதுதான் எங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஆலயமாக இருக்கு என்று ஏனைய மக்கள் எல்லாம் சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு செயல்பட்டிருக்கிறோம் என்றால், இந்த உலகத்திற்கு பிறகு நாளை மறுமை வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கையில நாளை நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அந்த விசாரணை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கின்றோம். அந்த சந்திக்கும் போது அனைத்தையும் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் போது நீ வாழும் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தாயா என்று கேள்வி கேட்பான். அதன் மூலமாக அந்த கேள்விக்கு அஞ்சி நான் நல நாட வேண்டும், மக்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று பாடுபடக்கூடிய மக்களை உருவாக்கி இருக்கிறோம், உருவாகி இருக்கின்றோம். எதனால்? நாளை எங்களுக்கு அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. அப்படி சொர்க்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பினை வல்ல நாயகனும் அனைவருக்கும் தந்தொருள் புரிவான பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.